வணக்கம். இது உங்கள் பசுமை கலாட்டா வலையொலி. நான் உங்கள் காளிதாஸ். வருகிற மே மாதம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இது நிறைய பேருக்கு தெரியும். பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. அது மே மாதமாக இருக்கலாம், ஏப்ரல் மாதமாக இருக்கலாம். சரி, ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறேன். என்னென்னா, நமக்கு தெரியாமலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் காமராஜர், இந்தியாவிலே சிறப்பாக ஆட்சி புரிந்த காமராஜர் ஐயா மாதிரியே 4 பேர், குறைஞ்சது 4 பேர்லேருந்து 5 பேர், சில தொகுதியில் 7 பேர் அந்த மாதிரி போட்டிடுறாங்க. காமராஜர் ஐயா மாதிரியே, உருவத்தில் கிடையாது, குணத்தில். படிக்காத மேலே காமராஜர் நமக்கு தெரியும். அவர் நல்லவருங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதைத்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி காமராஜர்கள் இந்த எலெக்ஷன் போட்டிட்டு தோத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஜீவானந்தம் ஐயா, கக்கன் ஐயா, இந்த மாதிரி உருவங்களில் சொல்லலை. நான் சொல்கிறேன், குணத்தில் சொல்கிறேன், நேர்மையில் சொல்கிறேன். அந்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி ரொம்ப உருவம் அதே மாதிரி உருவத்தை நான் சொல்லலை. சரி, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச 4 கட்சினா திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ். இந்த 4 கட்சி தான் தெரியும். ஏன்னா அந்த கட்சிக்காரன் தான் ஓட்டுக்கு போட காசு கொடுப்போம். அந்த காசு வாங்கிட்டு மானங்கிட்ட போய் நம்மளும் ஓட்டு போட்டோம், நாட்டை சீரழிச்சோம். நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச அதே தவறு, நம்ம அப்பா தாத்தா செஞ்ச அதே தவறு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நம்மளும் கொஞ்சம் திருந்துவோம். இந்த பூமி நமக்கானது இல்லை, நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்காக, நம்மளோட பசங்களுக்காக, நம்ம பேரப்பிள்ளைகளுக்காக, அவங்க பசங்களுக்காகத்தான் இந்த பூமியை அப்படியே கொடுத்துட்டு போகணும். அதை நீங்கள் யாருமே சிந்திக்கிறதில்லை. இங்கே இந்தியாவின் முதுகெலும்பு என்னது? கிராமங்கள். கிராமத்தில் என்ன ஒரு முக்கியமான ஒரு தொழில்னு சொல்கிற, கிராமத்தில் என்ன சேவைகள் நடக்கும்? உழவு தான் நடக்கும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? உழுது ஊருக்கெல்லாம் சோறு போடணும், நல்லபடியாக வாழலாம், மற்றெல்லாம் அவனை கும்பிட்டு பின்னாடியே போவோம் அப்படிங்கிறத அர்த்தம். இதே இங்கே புரியலை. நிறையா பேருக்கு இந்த விஷயங்கள் புரியாதனால தான் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான். நீ வேலைக்கு போய் தாராளமாக போப்பான். உங்கள் வேலைக்கு போகிறது உங்களோட விருப்பம், நான் தடுக்க முடியாது. ஆனால் இங்கே விவசாய நிலம் அளவு குறைஞ்சிருச்சு. ஒரு விவசாயி செத்தாம்னா 10 குறைஞ்சது 10 பேருக்கு அடுத்து உணவு இல்லாமல் போகும்போது அர்த்தம். ஒரு விவசாயி செத்தாமல் இங்கே பல லட்சம் விவசாயி தமிழ்நாட்டில் செத்துட்டான். இப்போ எத்தனை பேருக்கு உணவு இல்லாமல் போகுதுன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆளாக பார்த்து ஓட்டு போடுங்க. அதாவது சொல்லப்போனால், நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து யார்ட்டையும் கேட்காதீங்க. உங்கள் மனசை கலைச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். கேள்வி கேட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து நம்ம தொகுதி எம்எல்ஏ இருந்தவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்த வாக்குறுதியில் என்ன, ஏதாவது நிறைவேற்றிருக்காரா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கட்சி முதல்வராக இருக்கிற நிறைவேற்றிருக்காரு, சொன்னது நிறைவேற்றினாரா, அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவான ஆள். இல்லை நீங்கள் அதையும் நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து கலந்து வச்சு நீங்கள் அடிமுட்டாள். நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நான் தனிமையில் உட்காந்து யோசிச்சு தாங்க போடுவேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நல்ல ஆளாக பார்த்து ஓட்டு போடுங்க. நாடு நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லாயிருப்போம். அவசரப்பட்டு காசு கொடுத்தா ஓட்டு போடணும்னா நம்மளை மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை நான் பேச வரும்போது ஓடிச்சுருங்க. ஓகேவா?